அது மாதிரி எனக்குன்னு ஆசை இருக்கு. இந்த மாதிரி என்னன்னா தனியா தியேட்டருக்கு போகணும், ம். சோலோ டேட் நான் தனியா போகணும், தனியா ரெஸ்டாரண்ட் போகணும், இல்லையா ஏதாவது ஷாப்பிங் தனியா போகணும், தனியா போய் என்ன பண்ணுவீங்க சோலோ சோலோ ட்ரிப் டேட்ல? போகணும். இல்ல அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் இல்லையா? ஸோ அடுத்த ஜென்மத்துல இருக்கோமா அதான் இல்லையானே கேக்குறேன். இப்ப தெரியல. தனியா ஒரு ரெசார்ட் போறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். தனியா சோலோவா என்ஜாய் பண்ணணும். ஆமா. ஓகே ஃபைன். நீ சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல அது ஜஸ்ட் ஒரு பேசுறதுக்காச்சும் ஒரு ஆள் வேணும்ல அதுக்காக சொல்றேன். ஏன் தனியா போறோம்னா தனியா போய் மெடிடேட் பண்ண போறது கிடையாதுங்க. தனியா போய் இப்ப நீ சொன்னா பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னா இப்ப உன் கூட போறேன்னா நான் உன் கூட மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன். சோலோ ட்ரிப்னு போனேன்னு வச்சுக்க புது புது ஆட்களோட ஓ புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அப்படி அதனால தான் நம்ம கேமராமேன் பையன் வந்து டக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டு கோவா போலாம். யாரெல்லாம் கிடைக்குதா எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அது வந்து ஒரு புது ஒரு தனியா விஷயம். போகணும்னு பல பேர் சொல்றதுக்கான காரணம் இதுதானா? இதுவும் ஒரு காரணம். புது நான் விஷயங்களை நினைச்சேன் பார்க்ல தெரிஞ்சுக்கலாம். வைரமுத்து வந்து சம்டைம்ஸ் தனியா உட்காந்து கொஞ்சம் கவிதை எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஏதோ திங்க் பண்றீங்களான்ட்டு. இல்ல இல்ல.